ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்எஸ்எம் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ஸ்கூலுக்கு போகல, லீவ் போட்டா. நேற்றே வந்து காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா ரொம்ப டல்லாக இருந்தா, உடம்புலாம் வந்து ஏதோ வீக்காக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. இன்றைக்கும் காலையில் எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் அவங்க மிஸ்ஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணேன், இந்த மாதிரி ஃபீவராக இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, காலையில் வந்து ரவை உப்புமா செஞ்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் மதியமாக வந்து இன்னும் குக் பண்ணல, இனிமேல் தான் குக் பண்ணணும். சரி சொல்லிட்டு அவங்க தாத்தா வந்து உடம்பு கொஞ்சம் ஃபீவராக இருக்குதுன்னு சொல்லவுமே போய் பால் கவர் கூப்பிட்டு போயிட்டு பால் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க எங்கள் மாமனார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சரி எப்போ பார் பால் தானே குடிக்கிறா, இந்த மாதிரி மில்க் ஷேக் மாதிரி எதாவது போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சின பால் நல்லா ஒரு 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இது எல்லாமே டெய்ரி மில்க் இதெல்லாம் இருந்துச்சு, அதான் அவங்க தாத்தா வாங்கிட்டு வந்து கொடுத்ததுனால இருந்ததுனால நான் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்கன்னா, நான் முந்தா நேற்று வாங்கினேன். ஐஸ்கிரீம் இருந்தது, சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் நான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நப்பாட்டி பிஸ்கெட் 2, ஒரு டெய்ரி மில்க் இல்லை 5 ஸ்டார் சாக்லேட், 5 ஸ்டார் தான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் டெய்ரி மில்க்கு இல்லை எந்த சாக்லேட்டு இதில் எதுனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வந்து சர்க்கரை மட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி, ஏன்னா இனிப்பு எப்படி இருக்கும்னு தெரியாது, இதுவே எல்லாமே இனிப்பு தான், ஆல்ரெடி ஸ்வீட்டாக தான் இருக்கும். சும்மா 2 டம்ளர் 2 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கிட்டேன் சர்க்கரை. அவ்வளோதான். எல்லாமே போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு நம்ம வந்து டம்ளரில் வந்து ஊற்றி அது கொஞ்சம் அப்படியே டெக்கரேஷன்லாம் பண்ணி அதுக்குள்ளே அங்கே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும். ஒருத்திக்கு பசியே எடுக்காது, அவள் மானசாக்கெலாம் பசின்றதே வந்து எடுக்காது. ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க சொன்னாலும் அவள் பாட்டுக்கு இருப்பாள். அந்த அளவுக்கு வந்து நம்மளாக கஷ்டப்பட்டு ஊட்டணும். எனக்கு வந்து ரொம்ப நான் மானசா கேர் பண்ணிப்பேன். ஏன்னா வந்து 2 பேருமே ரொம்ப கேர் பண்ணிப்பேன். பட் ரொம்ப மானசா நான் வந்து ரொம்ப இதுவாக சாப்பாடு ஊட்டுறதா இருக்கட்டும் செய்யட்டும். ஏன்னா சுவிஷா வந்து எனக்கு அவளை பற்றி எந்த இதுவுமே இல்லை. ஏன்னா அவளாக சாப்பிடுவா. எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, அந்த பிரச்சனையே இல்லை சுவிஷா கிட்ட. மானசா அப்படி இல்லை, சாப்பிட்றதுக்கு அழுவா, கஷ்டப்படுவா ஊட்டணும்னு. அதனால் வந்து ஏன்னா 2 பேருமே வெயிட் கம்மியாக போனதுனால கொஞ்சம் வீக்காக இருக்காங்க 2 பேருமே. அதனால் வந்து கொஞ்சம் கேர் பண்ணியே தான் பார்த்துக்கிறதா இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஒருத்திக்கு பசி எடுத்துருச்சு. அம்மா எனக்கு பால் தாங்கம்மா, பசிக்குதும்மா. அதான் சொன்னேன், சாப்பாடு இட்லி தோசை டிஃபன்னா மட்டும் உனக்கு பசிக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி ஐட்டம்னா மட்டும் உனக்கு உடனே பசி எடுத்துருச்சா அப்படின்னு சிரிச்சிட்டு இருந்தா. சரி ஓகே, உடம்பு ஏதோ நார்மலாகி வந்தால் ஓகே தான். நேற்று ஸ்கூல் விட்டு வந்ததுலேருந்து எந்திரிக்கவே இல்லை, படுத்தது தான். ஹோம்ஒர்க் எழுதலை, எதுவுமே பண்ணல. ஏன்னா எப்போவுமே 5 மணி 6:30 மணி ஆகிட்டாலே வந்து அவளாக ஆட்டோமேட்டிக்காக எழுந்துச்சி வந்து அம்மா ஹோம்ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நோட்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா, டேபிள் எடுத்துகிட்டு வந்து வைப்பா, ஒரு ஆர்வமாக இருப்பாள். ஒரு 3 டேஸாகவே என்னன்னு தெரியல, ரொம்ப டல்லாக இருக்கா. நானாக தான் உட்கார வச்சு ஹோம்ஒர்க் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, இந்த மாதிரி எதாவது புதுசாக ஒன்று போட்டு கொடுத்து கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆக்குவோமே அப்படி சொல்லிட்டு. இது என்ன கடையிலலாம் வாங்கினா ஏதாவது எசன்ஸ் போட்டு பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் போது நல்லா பால் காய்ச்சி போட்டு செஞ்சு கொடுக்கலாம். மற்றபடி ஐஸ்கிரீமு பிஸ்கெட்டு சாக்லேட்லாம் வந்து ஹெல்த்தி கிடையாது தான். பட் என்றைக்காவது ஒரு நாள் செஞ்சு கொடுக்கலாம் இல்லையா. நல்லா ரெடி பண்ணிவிட்டு அவ்வளோதான், சூப்பராக டெக்கரேஷன்லாம் பண்ணியாச்சுங்க. பண்ணி பாப்பா கையில் வந்து கொடுத்துடலாம். ஸ்டார் இருந்தது, ஸ்டார் ஆல்ரெடி வீட்டில் இருக்கிறதுனால நல்லா வாஷ் பண்ணி ஆளுக்கு ஒரு ஸ்டார் போட்டு கையில் கொடுத்துட்டேன். ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. ரிவ்யூ சொல்லுவாங்க 2 பேரும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சுவிஷாவுக்கு வந்து ரொம்ப ஆர்வம். மானசா வந்து பேசுவாள். சுவிஷா இன்னும் பேச ஆரம்பிக்கல, கொஞ்சம் பேசுவாள். அவள் குட்டி பாப்பா தான் இல்லையா. அதனால் அவ்வளோதான், சூப்பராக ரெடி பண்ணி இப்போ அவங்க கையில் கொண்டு போய் கொடுத்துடலாம். நீங்களும் அந்த மாதிரி குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய். சுயகுட்டி நல்லா இருக்காம்மா? பிடிச்சிருக்கா? இங்கே பாரு அம்முக்குட்டி, பிடிச்சிருக்கா? மனசா குட்டி நல்லா இருக்கா? டேஸ்டாக இருக்கா? பிடிச்சிருக்கா? சரி, பாய் சொல்லுங்க. பாய். சரி.